வணக்கம் சாமி. ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. இவர் என்ன பண்ண போறாரு, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருக்குதான். அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்ல இருக்கு. ஸ்டார்டிங்லேயே திருக்குறள் அறிவோட அந்த சாங்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே அந்த சாங் நல்லா இருந்துச்சு. லிரிக்கும் சரி, சாங்கும் சரி, பரவாயில்ல. புதுசா ஏதோ கிரியேட்டிவா பண்றாங்க, நல்லாதான் இருக்கு. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த விஜய் சேதுபதியோட என்ட்ரி தான். விஜய் சேதுபதி என்ட்ரி வந்து உண்மையாவே மாசா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணி வச்சுட்டாங்க, தாடியை வச்சுட்டாங்க. ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க? நல்லா தானே இருந்துச்சு, ப்ரோமோல பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ணீங்க? போச்சியாடா போச்சிய, சொன்ன கேட்டீங்களாடா? என்ன பண்ணுவேன், நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏதாவது புதுசா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணீங்களாடா? உங்களுக்கு ஷோ ஓடணுமா வேணாமா? ஏன் ஈஸியாவது வச்சிருக்கலாம், அதையும் எடுத்துட்டாங்க. முண்டக்கட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, போக போக நமக்கு செட் ஆயிடும், பழகிடும், அது வேற விஷயம். ஆனா தாடி இருந்தா கொஞ்சம் நல்லா கெத்தா மாசா இருந்தாருல. இப்ப பார்த்தா என்ன சொல்றது, சரி விடுங்க, போக பழகிடும். காப்பிரைட் ஏதாவது போட்டுற போறாங்க, அது வேற பயமா இருக்கு. ஏதாவது தவறு ஆயிடுச்சுன்னா முன்ன பின்ன பார்த்து பேசிப்போம். ஆனா விஜய் சேதுபதி அந்த லுக் வந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் பேச்சு வந்து நல்லா இருந்துச்சுடா. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவரோட யதார்த்தமான பேச்சு தான். அதை வந்துட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே போல அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த இடத்த சுத்தி காமிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்லாம ஒரு நார்மலா இருந்துச்சு. இதான் கார்டன் ஏரியா, காசிப் ஏரியான்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவரா இருந்தா ஏதாவது ஒரு கிரியேட்டிவா பண்ணிட்டே இருப்பார் புதுசு புதுசா. அதான் அங்க லைட்டா மிஸ் பண்றேன். ஆண்டவர் ஆண்டவர் தான். பேடிஎம் தொகை ரூபாய். அப்படியே லைட்டா இருக்கும்போது திட்டுறது, போன பிறகு அழுகுறது உட்காந்துக்கிட்டு மிஸ் பண்றோம். சரி விடுங்க. ஆள் தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது ஆள் இருக்கும்போது அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பயங்கிறது. அடுத்து பிக் பாஸ் வீடு ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசா ட்ரை பண்ணணும்னு சொல்லி சொதப்புவாங்க. வீட்டுக்கு நல்ல எவ்வளவு பெரிய கோடு. என்ன கான்செப்ட், என்ன பழைய கான்செப்ட் கொண்டாட? அடுத்து 100 நாளைக்கு சம்சாரம் அது மின்சாரம் படம் தான் வரப்போகுது. வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணு கேள்வி. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொன்னீங்க. ஆனா உங்க செட்டப் பழசா இருக்கேடா. என்ன பண்ண போறாங்களோ பாப்போம். ஆனா ஒண்ணு புதுசா இருந்துச்சுடா, அந்த ஓட்டை. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா ஃபேட்மேன் ரவீந்திரன் வந்தாரு. வாங்க சார் ரவீந்திரன் சார். முன்னாள் பிக் பாஸ் ரிவ்யூவர், அப்புறம் வந்து ப்ரொடியூசர். அவரோட இன்டர்வியூலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நான் தம்ப்நெயில் மட்டும் தான் பார்ப்பேன். 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிறதுலயே ஒரு டேஞ்சரான ஆளு இவரா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அவனாண்டெல்லாம் வச்சுக்காத போ. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 7 சீசனையும் பார்த்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு எது மக்களுக்கு பிடிக்கும், எது வந்து ஒர்க் அவுட் ஆகும், எது பிடிக்காது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எது தப்பாக போயிடும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எங்க கை அசைக்கணும், எங்க கட்டி பிடிக்கணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும். ஸோ அதனால இவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை வந்து உள்ள வச்சிருக்காரு. போக போக தான் நமக்கு தெரியும். எனக்கு ஏதோ பெரிய பிளான் போட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஸ்ட்ராட்டஜி என்னதான் வச்சிருந்தாலும் இவரால் கொஞ்சம் நடந்து போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவரை வந்துட்டு நான் பாடி ஷேம் பண்ணுறதுக்காக சொல்லலை, பட் பேசும்போது கொஞ்சம் இறக்குது. அவர் வந்து எப்படி அந்த கேம்லாம் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. இதை திறந்துட்டு போகணுமா? விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ளதெல்லாம் அப்பப்போ சொல்லிடுறாரு, அப்பப்போ போட்டு விட்டுறாரு. அதில் நடுவில் ஒரு கூட்டம் கை வேற தட்டுது. அது வந்து நல்லா இருக்கு. ஒரு பக்கம் கண்டஸ்டண்ட்டை கலாய்க்கிறாரு, ஒரு பக்கம் கைத்தட்ட ஆடியன்ஸை கலாய்க்கிறாரு. நீங்களாம் இந்த மாதிரி கைத்தட்டி எத்தனை பேருக்கு எடுத்து வச்சுருக்கீங்க தெரியுமா ஊருக்குள்ள? சாதாரணமாக அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காரு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மட்டமாக கேம் ஆடிட்டு வார கடைசியில் வந்து அப்பான்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. அடுத்த கண்டஸ்டண்டா மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடித்த சாச்சனா வந்திருக்காங்க. விஜய் சேதுபதியும் அவங்களையும் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கு. யாரை கேட்டு நீங்க வந்த? இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாட்டியா, கொஞ்சம் ஜாலியா இருக்கிற கேரக்டர் போல. சம்டைம் அழுதுருவாங்க போல. இவ்வளோ கேமரா ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணும், ஸ்ட்ராங்காக இரு. ஆனால் இவங்களை விட அக்கா வந்திருக்கலாம் போல.
அவங்க நல்லா போல்டா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கா பேசி கண்டஸ்டன்ட் மாத்திக்கலாமா? அடுத்தது தர்ஷா குப்தா. இதை காமிச்சுக்கணும். எதுக்காக வரலாம் சீங்கமா கொஞ்சம் உள்ள வைங்க. எல்லா சீசன்லயும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல இவங்க பேர் வந்துரும், இவங்க வந்துருவாங்கன்னு. இப்பதான்டா உண்மையாவே வந்திருக்காங்க. நான் ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்கும்போது மித்த டீச்சர்ஸ் எல்லாம் ஆனா இவங்க டீச்சருங்கிறது இப்பதான்டா எனக்கு தெரியுது. சொல்லவே இல்ல. ஆல்ரெடி சோஷியல் மீடியால இவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. குக் வித் கோமாளியில கூட வந்திருக்காங்க. இன்ஸ்டால கூட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கேள்விப்பட்டேன். 2.3 மில்லியன் சார். சாரி 2.3 மில்லியன். கரெக்டா சொல்லணும், எல்லாம் கோச்சுப்பாங்க. அப்படியாங்க? அடுத்தது யாருன்னா நம்ம போலீஸ். சீரியல் ரோல கூட வருவார்ல, பார்க்கும்போது ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்காரு. அடுத்து சின்ன திரை சூப்பர் ஸ்டார் தீபக். உண்மையாவே ஒரு நல்ல நடிகர். சின்ன திரையில இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார்னா அது இவர் தான்டா. இந்த எண்டெண்டு மார்க்கண்டேயன் மாதிரி வயசே ஆகாதவங்களுக்குலாம் உண்மையாவே இவருக்கு வயசே ஆகாதாடா. அப்போ இருந்த மாதிரி இப்பவும் இருக்காரா. பேடிஎம் தொகை ரூபாய். பெறப்பட்ட பேட்டியும் ரைட்டா பின்னாடி ஓடணும். பேடிஎம் தொகை ரூபாய். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆல்ரெடி இவருக்கு ஃபேம் இருக்கு, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சோஷியல் மீடியாவிலையும் சரி, சீரியல் ஃபேன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அதை வச்சு இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட ஒரு 4-5 வாரம் வந்துருவாரு. திருமதி செல்வம் சீரியல்னா பயங்கரமா இருப்பாரு. நம்ம சொரிமுத்தையர் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. சரிமுத்தே வாப்பா சாப்பிடலாம். ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ஓட் பண்ணிடுவாங்க. How many times have I told you that don't call me sorry Muthu, call me Sherry? என்னப்பா இது? அடுத்த கண்டஸ்டண்டா ஆர்ஜே ஆனந்தி. இவங்க வந்துட்டு ஆர்ஜேவா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து யூடியூபர், இந்த ஒய் பிளட் சேம் பிளட், அப்புறம் வந்து இப்போ கூட ரீசெண்டா புக் ஷோன்னு ஒரு சேனல் கூட வச்சிருக்காங்க. ஐயோ அதையும் பார்த்துருக்கீங்க? அதையும் பார்த்துருக்கேன். நமக்கு உலகநாயகன் இல்லாத குறைய வந்துட்டு இவங்க தீர்த்துருவாங்க. ஆனா நான் ஒரு புக்கு படிக்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் உண்டாச்சு. எதுக்கு வாழ்றோம், எதுக்கு பிறந்தோம், மனுஷன் வந்து எங்கிருந்து வந்தான், நாம ஏன் மனுஷனானோ, நாம ஏன் இங்கே செத்து போக கூடாது, நாம எதுக்கு வீட்டுக்கு போறோம், நம்ம கம்மன் இங்கே படுத்துடலாமா, கூட்டமா வந்து எந்திரிச்சு போகணுமே, இப்படி என்னென்னமோ தோணுதுங்க. நீங்க ஏன் இந்த ஷோக்கு வந்தீங்கிறதா எங்களோட கேள்வியா இருக்கு. சரி ஓகே, வந்துட்டாங்க, என்ன பண்றது. நிறைய படிச்சனால யோசிக்கணும்னு தோணும், யோசிக்க முடியாடுங்க. அடுத்து சுனிதா. இவங்க வந்துட்டு ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். குக் வித் கோமாளி விஜய் டிவில ஏதோ பண்ணிருக்காங்க. ஓகே விடுங்க. காவு எப்பவுமே கொடுப்பாங்க பால். அடிக்கடி கவிதை வேற சொல்லியிருக்காங்க. என் மனசுக்கு நீங்க தான் ஏன் ஆளு. கோபம் வந்து நான் உன்னை கொண்டுடுவேன். பாரு, இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ட படாம ஓட்டு. அதை தடுத்து நிறுத்தாம விஜய் சேதுவரை என்கரேஜ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுதான் லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட். பட் ஆனா ஒரு விஷயம் சொன்னது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு கேம்ல நீங்க 100 அடிச்சாலும் அடுத்த கேம்ல 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த வீட்டை வந்து 2 வீடா எதுக்காக பிரிச்சிருக்காங்கன்னா, ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். ஏதோ ஒரு புரட்சி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இதுல ஆண்கள் எந்த பக்கம், பெண்கள் எந்த பக்கம், நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, 2 ஆண்களுமே சரி பெண்களுமே சரி 2 பேருமே அந்த கிச்சன் ஏரியாவுக்கு போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அண்ணா அந்த சைடு கிச்சன் வேற இருக்கு, அந்த சைடு நம்ம சைடு தள்ளி விட்டுருவாங்களோ. ஏன்னா வேலை இருக்கும்ல அதிகமா. ஸோ அதனால அதை சூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த சைடு கிச்சன் இருக்குடா, இது வேண்டாம். கடைசியா அப்படி இப்படின்னு பேசி ஆண்களே வந்து கிச்சன் சைடு வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஒரு பர்டிகுலர் வாரம் ஆண்களை நீங்க நாமினேட்டே பண்ணக்கூடாது. நாங்க சொல்ற வாரத்துல மட்டும் பெண்கள் யாரும் ஆண்களை வந்துட்டு நாமினேஷனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன ஆகுறத பார்க்கலாம். ஆனா பாய் ஒரு மேட்டர் தெரியுமா, திரும்ப என்கிட்ட தான் வந்து நிக்கணும். நாளைக்கு பாரு எல்லா பையனையும் நாமினேட் பண்ணிடுவேன். பழையபடி விடுங்க, என்கிட்ட தான் வந்து நிக்கணும். வாங்க பாய் போலாம். அடுத்து ஜெஃப்ரி. இவர் வந்துட்டு ஒரு கானா சிங்கர். நான் இப்ப பிக் பாஸ் உள்ள போறேன், அதனால எங்க வீட்டு நிலைமை மாறும். ஆனா இது வரைக்கும் பார்த்ததுல இவர் ஒருத்தர் தாண்டா உண்மையா சொல்லியிருக்காரு. கரெக்டா பேசுறான்டா, நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. இந்த ஷோக்கு வந்தா பணம் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலமா குடும்ப நிலைமை மாறும். எனக்கு யாருன்னா வெளியே இருந்து சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்க மம்மிக்கும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஆனா மத்தவங்கலாம் இருக்காங்க பாருங்க. எதுக்குங்க நீங்க இந்த ஷோக்கு வந்தேன்னு கேட்டா, என்னை பத்தி உங்க எல்லாருக்குமே நான் தெரிய வைக்க போறேன், நான் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட போறேன், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன், நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், அதை விட்டு நான் வெளியே வரணும், அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி நான் கிடையாது, என்னோட இன்னொரு முகத்தை காட்ட போறேன். இதெல்லாம் மக்களே பேசுறாங்க. 3 பேர் சேர்ந்து படுக்கிறத யோசிக்கிறாங்க.
கிச்சனுக்கு வாங்கினா வரமாட்டேன்னு பயப்படுறாங்க. இப்படின்னா நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர முடியும்? என்னத்துக்கு தெரியல, வீட்டில் இருக்க மாதிரியே இங்கேயும் மெழுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் என்ன எதுக்கு அந்த பக்கம் சொன்னோம் தெரியுமா? ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு அண்ட் அயன் பாக்ஸ் இருக்கு ஃபார் அஸ். மிக்ஸி இல்லையா, கிரைண்டர் இல்லையான்னு சொன்னேன். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்மளோட ஃபேவரட் ஹீரோ, நம்ம கவுண்டன் பாளையம் படத்தோட ஹீரோ ரஞ்சித். உங்களுக்கு நீங்களே நல்லா பில்டப் கொடுத்த மாதிரியே இருக்கு சார். கவுண்டன் பாளையம் படத்தை பற்றி விஜய் சேதுபதி ஸ்ட்ரைட்டாகவே அவர்கிட்ட கேட்டுட்டாரு. ஆனால் கவுண்டம்பாளையம் ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் பேசின ரஞ்சித் இருக்கார்ல, அவர் டோட்டலாக எனக்கு வேற ஆளாக தெரிஞ்சார். அந்த படம் பண்ணதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத கூட ரஞ்சித் சொன்னார். ரொம்ப பாடம் கற்றுக்கிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா யாரையாவது காயப்படுத்துறது வந்து அது நிறைய ஃபீல் பண்ணேன். அவரை மட்டும் இல்லாமல் அவரோட நண்பர்களையும் கலாச்சிட்டாரு. வணக்கம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? எங்கள் ஊர்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? இது முதல்ல கேட்போம் எப்பவுமே. எங்கள் ஊர்லேயும் கேட்போம் சார். அது வழக்கம் தான் சார். அது எல்லாத்துக்கும் ஊர் பேருங்க சார். வந்த ஃபர்ஸ்ட் நாளே எல்லாரையும் ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வந்த அன்னைக்கே கண்ணுகளை கத்திய விட்டு ஆட்டிட்டானே, டேஞ்சரஸ் பிள்ளை. அடுத்தது பவித்ரா. இவங்களும் விஜய் டிவி சீரியல்ல கூட நடிச்சிருக்காங்க. ஓகே, விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இவங்களும். எல்லாரும் இங்க இருக்கீங்களா? வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க வாங்க. அடுத்தது சௌந்தர்யா. இவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால நிறைய பேர் வந்துட்டு இவங்களை வந்து புள்ளி பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்னோட வாய்ஸ்னா அவ்வளோ இன்செக்யூரிட்டியா இருக்கும். அதனாலேயே இவங்க வந்துட்டு இன்செக்யூரா ஃபீல் பண்ணி இப்போ வந்துட்டு அதை மீண்டு வந்திருக்காங்க. வாய்ஸே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எங்க பொம்பளுக்கு சாரி எக்ஸ்கியூஸ் மீ என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டாக் இன் கேர்ள்ஸ் வாய்ஸ். என்னம்மா பெண்மையா பேச சொல்லு. ஆனா இவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். கண்டிப்பா இதை பத்தி விஜய் சேதுபதி பேசுவாருன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல. குரல் இல்லைம்மா, ஸ்வீட்னஸ்ங்கிறது குணத்துல தான் இருக்குது. ஒரு ஸ்வீட்டாக தான் இருக்குது. அடுத்தது பாரதி கண்ணம்மா சீரியல்ல பாரதியா நடிச்ச அருண் சார். உங்கள் பேர் என்ன சார்? இவரை பத்தி நம்ம வந்துட்டு எதுவும் சொல்ல தேவையில்ல. மார்ச் வரைக்கும் இவரோட புகழ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இவரை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் அதிகமா பேசுறாரு, ஆனா பணிவான ஒரு ஆளா இருக்காரு. படிச்சு வாய்ப்பு தேடி இன்னைக்கு வந்து பெரிய நடிகராக இருக்கு. நிச்சயமா சார். ஏண்டா என்னடா இப்படி போறாமே அணிவினே. அடுத்தது தர்ஷிகா. இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். தமிழ் விஷயம் லிரிக்கே நல்லா இருக்காதுடா. நெக்ஸ்ட் வந்து பாக்கியலட்சுமியோட பையன் எழில். விஜே விஷால் ஓரளவு தெளிவான ஒரு ஆளாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. எனக்கு இவ்வளோ சிம்பிளாக புரிய வச்ச ஒரே ஆள் நம்ம விஷால் தான். அடுத்தது அன்ஷிதா. இவங்க வந்துட்டு செல்லம்மா சீரியலில் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியில் கூட வந்திருக்காங்களாம். நிறைய அன்பு வேணும், நீங்க அன்பு மட்டும் கொடுங்க. இவங்க வந்துட்டு அன்பு வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அன்பு கேங்கா மாறாத வரைக்கும் சந்தோஷம்டா. நான் கண்டிப்பா அன்பு ஜெயிப்பேன். வாங்க அருணாவ் வாங்க. இவர் வந்துட்டு என்னன்னா ஒரு குழப்பத்தையே உண்டாக்கிட்டாரா ஸ்டேஜில் விஜய் சேதுபதிக்கு இவருக்கும். உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும் ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க. பார்த்துறேன். ஏன்னா இவருக்குன்னு ஒரு விஷயம் கிடைச்சா கூட அதை வந்துட்டு இவரோட வாயாலே கெடுத்துட்டு போல. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். அடுத்து யூடியூப் புகழ் முத்துக்குமரன். இல்ல உண்மையாவே தமிழ்ல வந்துட்டு அழகாவே பேசினாரு. களிமண்ணா கிடந்தவன கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு கைக்கு வலிக்காம மண்ணுக்கு முடிக்காம. இவர்கிட்ட ஒரு தெளிவும் இருக்குது, அழகான பேச்சுமே இருக்குது. ஸோ வந்துட்டு பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. அடுத்து ஜாக்லின். நீயும் வந்துட்டியா? வீணா போன அத்தனை எருமையிலையும் நான் தாண்டா மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. சரிங்கண்ணே. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து விஜய் டிவி ப்ராடக்டாவே இறக்கிருக்காங்க. உங்க எல்லாரும் சம்மதம் தான். இல்ல சார், உங்களுக்கு சம்மதம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி வந்து சரி வேற வழி இல்லாம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்கள் வந்துட்டு இந்த சைடு எடுத்துக்கிட்டு பெண்கள் இந்த சைடு எடுத்துக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஓரளவு ஒத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க வந்து தேவையில்லாம அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் நான் முதல்ல வந்தேன் லாஸ்ட்ல வந்தேங்கிறது ஏன் பிரச்சனை கிடையாது. அது எனக்கு விருப்பம் இல்ல. ஒன்று நீங்கள் வந்து பெண்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி மாற்றணும். அப்படி இல்லை அதை ஒத்துக்கிட்டு சரி அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாவது இருக்கலாம். ரெண்டுமே பண்ணாமல் நான் வந்து வெளியில் படுத்துக்கிறேன், எனக்கு வந்து எனக்கு மட்டும் இது செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு தெரியல. அந்த 106 நாளும் ஆண்கள் அந்த இடத்துல தான் இருக்கணும். அவங்க வந்து ஓரளவு ஒரு விஷயம் விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. பட் உள்ள வச்சா நானும் அந்த பாயிண்ட்க்கு அக்ரி பண்றேனோன்னு எனக்கு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்தில் ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்துட்டு வெளியே அனுப்ப எலிமினேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறாங்க. இது உண்மையா இல்லை வந்துட்டு சும்மா அடிச்சு விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இது நியாயமாகவும் இருக்காது. 24 மணி நேரத்தில் ஒரு கண்டஸ்டன்ட் எதுக்குடா எலிமினேட் பண்ணுறாங்க? வர வச்சுட்டு போக வைக்கிறது எப்படா நியாயமாக இருக்கும்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காக இருந்தால் தான் அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியும், நமக்கு தெரியும். அதை உங்களில் யாருங்கிறத பற்றி
பெருசாக யோசிக்காமல் நிம்மதியாக படுத்து தூங்கும். இது எப்படி இருக்குன்னா சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைது அந்த மாதிரி இருக்கு. அது கேட்குறா உள்ள கூப்பிட்டீங்க, அது வெளிலே இருந்துட்டு போயிடலாமே. ஓகே, நீங்களும் இந்த ஷோ பார்த்துருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்க. அதிரடியாக வெளியேற போகும் போட்டியாளர் யார்?